ஒரு வழியா அந்த பொண்ணை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரேக்கப் பண்ணிட்டேன்டா. ஏன் பிரேக்கப் பண்ண? டேய் என்னடா தெரியும் உனக்கு? சும்மா நொய் நொய் நொய்னுவா மச்சான் அவன். 5 நிமிஷத்துக்கு வாட்டி ஃபோன் பண்ணி பஸ்ஸில் ஏறிட்டேன், பஸ்ஸில் இறங்கிட்டேன், காலேஜுக்கு கிளம்பிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். ஐயோ டார்ச்சர்ரா. சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டா பரவாயில்ல மச்சான். நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். ஐயோ பாச பிணைப்பு தாங்க முடியாதா, ஒரே வெறியா இருக்கும். சரி இதை விடு. வாரம் வாரம்டா ஷூ வாங்கி தரேன், ட்ரெஸ் வாங்கி தரேன், கிஃப்ட் வாங்கி தரேன், இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல எதனாச்சும் ஆர்டர் போட்டு விட்டுருவாடா. நான் என்ன பிச்சைக்காரனா? அவ வாங்கி கொடுத்தா எனக்கு ட்ரெஸ் இதெல்லாம் வருமா? என்கிட்ட காசே இருக்காதா? சரி அதை கூட விடு மச்சான். அவ சின்ன வயசுலேருந்து எந்த பசங்கிட்டையும் பேச மாட்டான். அதுக்காக நானும் அதே மாதிரி இருக்கணும்ன்றாடா. எந்த பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாதான், பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லி வெளியே போகக்கூடாதான். என்னடா இது? எப்பா அவளை பிரேக்கப் பண்ணும்போது என்ன ஆச்சு தெரியுமா? நீ இல்லைனா நான் செத்துருவேன், ஹெவி பர்ஃபார்மன்ஸ் போட்டான். அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அவன் மனசையே உடைச்சி எப்படியோ ஒரு வழியா கண்டு வெளியே வந்துட்டேன்டா. எப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம இப்பதான் நிம்மதியா இருக்குது. ஆமா உனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? இவ்வளோ நேரம் ஏதோ ஒன்று சொல்லிருந்தல, உன் ஆள் உன்னை கேர் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான்ட்டு. அதே தான் நானும் என் ஆளுகிட்ட பண்ணேன். அவள் போயிட்டா.